யார் எதை கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்றதுக்கு பேர் தான் அரசியல். கேள்வி கேட்கறவங்கள வசைப்பாடுவதற்கு அரசியல். எல்லாரும் வெளியே வர்றாங்க. விஜய் தலைமை அலுவலகத்துக்கு வர்றாரு. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் போய் ஆபீஸ் போறாங்க, விஜயை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த தொண்டர்கள் கடுப்பா இருக்கிறாங்க. ஏன் கடுப்பா? 8 வருடம் மனைவியை பிரிந்து, குழந்தையுடைய முகம் தெரியாது, குழந்தையுடைய வயசு தெரியாது, அவன் எப்படி இருப்பானே தெரியாத ஒரு அப்ப அவரை கூட்டிட்டு போய் நீங்க ஒரு வழக்கு தொடுக்க வைக்கிறீங்க. இதுதான் உங்க நீதி வெல்ற வழியா? விஜய் எங்களுக்கு ஒரு அடையாள கார்டு, அடையாள சீட்டு, அப்படிதான். புசி ஆனந்த் தான் எங்க தலைவன். வணக்கம் தோழர்களே. கடந்த 2-3 நாளாகவே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கு. இதுவரைக்கும் வெளியில இருந்தவங்க அடிச்சாங்க, இன்றைக்கு தொண்டர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது வீடியோ போட்டு ட்விட்டர்ல கடுமையான விமர்சனங்களை இரண்டாம் கட்ட தலைவரா இருக்கிற புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க மேல கடுமையான கண்டனங்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் நீதி வெல்லும் அப்படின்னு போட்ட அந்த ஒரு ட்வீட் கடுமையான விமர்சனத்திற்குள்ளா இருக்கு. 41 பேரை கொண்டுட்டு நீங்க நீதி வெல்லுன்னு போடலாமா அப்படின்னு ஒரு முக்கியமான வீடியோவும் வெளியாகி ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இது இன்னொரு பக்கம். யார் எதை கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்றதுக்கு பேர் தான் அரசியல். கேள்வி கேட்கறவங்கள வசைப்பாடுவதற்கு அரசியல் இல்லை. ஆனா இங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஊடகங்கள்ல, குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற, ட்விட்டு போட்டுட்டு தெரியுற அந்த சின்ன பசங்க எல்லாருமே ஓவியா என்கிற நடிகையை அவ்வளவு ஆபாசமாக, அவ்வளவு மோசமா டெய்லி ட்வீட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து 41 பேர் மரணத்தை புறக்கணிக்குது. 41 பேருடைய மரணத்திற்கு பொறுப்பேற்கல. இந்த தவறை சரி செய்து கொள்வோம் என்கிற குறைந்தபட்ச அடிப்படை அரசியல் தெளிவற்றவர்களா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொய்களை திட்டமிட்டு பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குரூப். இதுக்கு இடையில தான் இந்த 41 பேர் மரணம் அப்படியே விஜய் கப்புனு யாருக்கும் தெரியாம உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அவர் வீட்டுக்குள்ள. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தேடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் இப்படி இருக்கும்போது திடீர்னு சிபிஐக்கு மாறின உடனே எல்லாரும் என்ட்ரி ஆகுறாங்க, ரீஎன்ட்ரி ஆகுறாங்க, எல்லாரும் வெளியே வர்றாங்க. விஜய் தலைமை அலுவலகத்துக்கு வர்றாரு. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் போய் ஆபீஸ் போறாங்க, விஜயை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த தொண்டர்கள் கடுப்பா இருக்கிறாங்க. ஏன் கடுப்பாகணும்? ஒண்ணு, தலைவனுக்கு அடிப்படையான தகுதி, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களமாடுவது, களத்தில் நிற்பது, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது, அவர்களிடம் தன் அன்பை காட்டுவது, அவர்கள் துயரத்தை துடைப்பதற்கான வேலையில் ஈடுபடுவது, இது ஒரு தலைவன் செய்யணும். இவர் தான் அப்பா டக்கரா இருக்கிற தலைவராச்சே. இவர் வெளியே வந்தா லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க, அதனால சமாளிக்க முடியாம பேர் இழப்பு திரும்ப வந்துடும். அதனால இவர் போக மாட்டாரு. சரி, நீங்க போக வேண்டாம். 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க? தொண்டர்கள் எங்க போனாங்க? யாருமே போகல. அப்ப மக்களுக்கு ஒரு நெருக்கடியான மனநிலை உருவாகுது. என்னையா இது கட்சி, இவரவா பார்க்க போனோம், இந்த கட்சியவா பார்க்க போனோம், இந்த கூட்டத்துக்கா போனோம் அப்படின்னு மக்கள் கதறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு இடையில தான் இந்த நீதி வெல்லும்லாம் வருது. சிபிஐக்கு மாத்தணும். விஜய் திரும்ப திரும்ப சொல்றாரு, சிபிஐக்கெல்லாம் மாத்துறது மோடி அமித்ஷா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது. ஏன்னா சிபிஐ இது எல்லாமே மோடி அமித்ஷாவினுடைய கைப்பாவைகள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னவர். அவருக்குன்னு வரும்போது இது தப்பிச்சுக்கிற நல்ல வழியா இருக்கு. திரும்ப திரும்ப ஆதவ் அர்ஜுனா காலத்தை நீட்டிப்பதற்கு, இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு இந்த சிபிஐ எல்லாம் கேட்கிறாங்க என்று பேட்டி கொடுத்துட்டு இருந்தவர் சிபிஐ கிடைச்சோடனே நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேட்டி கொடுக்கிறாரு, நாங்கெல்லாம் நேர்மையானவர் அப்படின்னு. இதுக்கு இடையில நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா, நீதி வெல்லும் ட்வீட் போடுறாரு. நீதி எப்போ வென்றுச்சு? ரொம்ப அடிப்படையா கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. நீதி வெல்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? திருட்டுத்தனம் பண்ணீங்க, உள்ளடி வேலை பார்த்தீங்க, பொய்யையும் புரட்டையும் செஞ்சீங்க. சிபிஐக்கு ஒரு கேஸ மாத்த சொல்றீங்க. நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர உச்ச நீதிமன்ற நீதிபதிய கூட்டு வச்சு எங்களுக்கு விசாரணை நடத்துங்கன்னு கேக்குறீங்க. இந்த எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த சிறப்பு புலனாய்வு குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? சிபிஐக்கு போறதுக்கு வழியை தேட நீங்க அத நேர்மையான வழியில போய் தேடி இருக்கணும். பொய்யாக பன்னீர்செல்வம்னு ஒரு ஆளை கூட்டிட்டு போய் 8 வருடம் மனைவியை பிரிந்து, குழந்தையுடைய முகம் தெரியாது, குழந்தையுடைய வயசு தெரியாது, அவன் எப்படி இருப்பானே தெரியாத ஒரு அப்ப
அவரை கூட்டிட்டு போய் நீங்க ஒரு வழக்கு தொடுக்க வைக்கிறீங்க. இதுதான் உங்க நீதி வெல்ற வழியா? ரெண்டாவது விஷயம், பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்தை வச்சு ஒரு வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. கடைசியில கையெழுத்து போட்டவருக்கு இப்படி ஒரு வழக்கு தொடுக்க போறீங்கன்னு தெரியல. இதுதான் நீங்க நீதியை காப்பாத்துற வழியா? அப்ப நீதியை காப்பாத்த போறவன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நீதியை காப்பாத்த போறேன்ட்டு நீதி வெல்லும்னு ட்வீட் போடுறது என்ன மாதிரி அரசியல்? சிபிஐக்கு ஒரு வழக்கு மாற்றப்பட்டாலோ அல்லது வேறு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுக்கு ஒரு வழக்கு மாற்றப்பட்டாலோ நீதி வெல்லும்னு போட்ட முதல் தலைவனே விஜய் தாங்க. விஜய் தான் முதல் தலைவரே. இது வரைக்கும் தீர்ப்பு வந்த பிறகு நீதி வெல்லும்னு போட்டுதான் பார்த்திருக்கோம். கேச மாத்தி விட்டாலும் நீதி வெல்லும் போற தலைவர் வரத்தான் இருக்கிறார். இதுக்கெல்லாம் இடையில தான் நீதி வென்ற பிறகு எல்லாம் ஒளிஞ்சுட்டு இருந்த தலைவங்களும் வெளியே வராங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஆதவர்ஜுனாவும் முழு வீடியோ போட்டு பொழந்து விட்டோம். நம்ம அண்ணன் புஷி ஆனந்த் வெளியே வர்றாரு. புஷி ஆனந்த் வெளியே வந்து அப்படி பிரசன்னம் கொடுத்து வந்த உடனே புஷி ஆனந்தோடைய ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப விஜய்க்காக ஒரு பெரிய கூட்டம் கூட்டலாம், ஆனா கட்சிக்குள்ள புஷி ஆனந்த் முடிவு பண்றதா முடிவே. அதுதான் இதுவரை நடைமுறை. மேடைகளே பார்த்திருப்பீங்க. முதல் மாநாடு முடிஞ்ச உடனே விஜய் ஓரமா நிப்பாரு, புஷி ஆனந்த் தூக்கி வச்சா ஆடுவாங்க அந்த பசங்க எல்லாம், நிர்வாகிகள்லாம். அப்ப என்ன அர்த்தம்? விஜய் எங்களுக்கு ஒரு அடையாள கார்டு, அடையாள சீட்டு, அப்படிதான். புஷி ஆனந்த் தான் எங்க தலைவன். அவர் ஒளிஞ்சிருந்துட்டு வந்த பிறகு பனையூர்ல இருக்கிற அலுவலகத்துக்கு போன பிறகு மொத்த பேரும் போறானுங்க, போய் காலில் விழுகிறாங்க. நீங்க யாரை ஏத்துக்கிட்டவங்க கொள்கை தலைவரா? பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள், காமராஜரை ஏற்றுக்கொண்டவர்கள், நீலாம்பிகை அம்மையை, இவங்க எல்லாருமே பகுத்தறிவாதிகள், கடவுள் மறுப்பாளர்கள். இவங்களை ஏத்துக்கிட்டவங்க போய் காலில் விழுகிற நீ. இதுதான் உங்களுக்கு பகுத்தறிவு சொல்லி கொடுத்துச்சு. யார் எந்த கட்சிக்காரன் காலில் விழுந்தாலும் பகுத்தறிவு இல்லை. கை கொடு, வணக்கம் சொல்லு, அதுதானே வழக்கம். காலில் விழுகிறாங்க பாருங்களேன். பாத்தீங்கல்ல, தலைவர் ஓடி ஒளிஞ்சிட்டு திரும்ப வந்திருக்காரு, காலில் விழுகிறானுங்க. ஆளுக்காலு போட்டோ எடுத்து போட்டு தலைவன் வந்துட்டாயா, திரும்ப வந்துட்டாயா, தெரிக்க விடுவோம் அப்படின்னு போட்டதோட எங்கள் ஆசான், எங்கள் வழிகாட்டி, எங்கள் காவல் தெய்வம் என்றெல்லாம் போட்ட உடனே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, விஜய்க்காக எதுவுமே தெரியாம பேசக்கூடிய ஒரு அப்பாவி கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டத்துக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. ஏண்டா எங்க அண்ணன் தனியா கிடந்து தவிச்சு போனாரு, ஒரு பையன் கூட இல்ல. அவர் பாருங்க பனையூரை பூட்டிக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பயந்து போய் கிடந்தாரு. அந்த அண்ணனை காப்பாத்த ஒருத்தனும் வரல. நாங்க தான்டா அப்ப நின்று காப்பாத்தின எங்க அண்ணனை. நீங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து என்ன போசா குடுக்குறீங்க? இந்த காவல் தெய்வம் அப்புறம் எங்க ஆசான் போடுறவன் பூரா பிழைப்புவாதி பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டான். அதுதான் பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு 2 நாளா. அதுல இந்த சில பசங்க பேசுறானுங்க, கடவுள்கிட்டே விண்ணப்பம் வைக்கிறானுங்க. என்ன விண்ணப்பம் வைக்கிறான்? கடவுளே, இந்த ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இருந்து எங்க அண்ணனை காப்பாத்து சாமின்னு கேட்கிறான். யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி? அவர் தான் வியூக வகுப்பாளர். இவங்களுக்கு எப்படி அரசியலை பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்றாரு. அவர் தான் இந்த கரூருக்கு விஜய் கிளம்பி போனா அங்க அடிக்க ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு, அதனால போகாதீங்கன்னு கெடுத்து விட்டவர். அதனாலதான் கடுப்பாயிட்டாங்க இந்த பசங்க. கடவுளே, ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இருந்து எங்க அண்ணனை காப்பாத்துன்னு பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. இன்னொருத்தர் எழுதுறாரு, நேத்து நம்ம அண்ணன் புஷி ஆனந்த் பொந்துக்குள்ள இருந்து வந்த பிறகு அவர் மேல போய் ஒரு விழுந்து படம் எடுத்து அதை போட்டு எங்க அண்ணன் அப்படி இப்படின்னு போடுறான் பாரு. இவன் பூரா பிழைப்புவாதின்னு அவனே போடுறான். நம்ம சொல்லல, நம்ம வெளியே இருந்து பேசுற அரசியலை உள்ள இருக்கிறவன் கடுப்பாய் போடுறான். இந்த போட்டோ போட்டது, காலில் விழுந்தது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இதெல்லாம் ஒரு கேடுகட்ட பிழப்பா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறானுங்க பசங்க. ஏதோ புஷி ஆனந்த், இன்னொருத்தர் எழுதுறாரு, ஏதோ புஷி ஆனந்த் ஏதோ சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த கூட இருக்கிற அடிமைகள்லாம் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு அத படமா போடுறாங்க பாருங்க. அதுதாங்க கொலை வெறியா வருதுன்னு போடுறான். எங்கேயோ போய் சாதிச்சுட்டு வந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சுட்டாரு. இன்னொருத்தெல்லாம் வட்டவர்த்தனமாவே என்ன போடுறான், என்னது எங்க கொலசாமியா, கொலசாமி என்னைக்கிடா போய் பங்கர்ல ஒளிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறான். இந்த பங்கர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? போர்க்காலங்கள்ல பதுங்கு குழி இருக்கும்ல, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இதுதான் பங்கர்ன்ற பேரு. அந்த பையன் கேக்குறான், காவல் தெய்வம்னா என்ன செய்யணும்? நின்னு காப்பாத்தணும்டா. ஆனா ஓடி பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டவர் நம்ம அண்ணன் புஷி ஆனந்த். அவர் எப்படியா காவல் தெய்வாங்க? இதை கேட்டது நாம இல்ல, டிவிகேயின் தம்பிகள் கேக்குறான். இப்ப ஒரு விஷயம் புரியுதா? அடுத்த கட்டத்துக்கு டிவிகேயினுடைய தொண்டர்கள் நகர்றான். அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்முடைய கட்சிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத கும்பலா இருக்கு, அவன் பூரா பிழைப்புவாதம் நடத்துறான், அவனை நம்பி ஒண்ணுமே ஆகாது. ஆனா அவங்களுக்கு விஜய் மேல இருக்கிற லவ் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருந்து எங்க அண்ணனை காப்பாத்துங்க
அப்படின்னு போட்டுதான் நேத்து நம்ம பார்த்த மாதிரி 2 பக்கத்துக்கு வந்து கடிதம் எழுதி விஜய்க்கு அனுப்பியிருக்கிறானுங்க. அதுல 150 பேர் கையெழுத்து போட்டு விஜய்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்குது. நீங்க தப்பா போறது வெளியே இருக்கிறவங்க பேசல, உங்க கட்சி தொண்டர்களுக்கே தெரியுது. உங்க கட்சி தொண்டர்களே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பதில் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நீங்க அரசியல் கத்துக்கொள்ள வேண்டிய இடம். யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, கையை கட்டிக்கிட்டு அப்படியே மண்டையாட்டுவாங்கன்னு விஜயோ விஜயினுடைய கூட்டத்தில் இருக்கிற கார்பரேட் கிரிமினல்ஸோ நினைச்சீங்கன்னா அது தவறு. உங்களை விரும்புற தொண்டை ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்ற இடத்துல நீங்க நிக்கிறீங்க, பதில் சொல்லுங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீங்க என்ன எழுதுனீங்க, நீதி வெல்லுமா? இந்த நீதியை பத்தி தான் இவன் கேள்வி எழுப்புறான், பதில் சொல்லுங்க. இன்னொரு விஷயமா அங்க நடக்குதுங்க. நடிகை ஓவியா அவங்க என்ன பண்றாங்க, இந்த 41 பேர் மரணத்தை குறித்து வெளிப்படையா ஒரு ட்வீட் போடுறாங்க. இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, டிவிகே தலைவர் விஜயை கைது பண்ணுங்க, அவர் தாங்க A1 குற்றவாளி, நீங்க அவரை கைது பண்ணாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அது ரொம்ப நியாயமான கேள்விங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை போய் அங்க 41 பேர் செத்து போனாங்கன்னா அந்த எஃப்ஐஆர்ல கூட அவர் பேர் போடலன்னா அது என்ன நியாயம்? அது என்ன நியாயம்னு கேக்குறேன். திமுக அரசு பார்த்தா நான் கேக்குறேன், ஒரு எஃப்ஐஆர்ல கூட பேர் போட முடியலன்னா என்ன நியாயம்? அதுதானே அவங்க கேக்குறாங்க. கொலை செஞ்சுட்டு ஓடி இருக்காருங்க, தப்பிச்சு ஓடி இருக்காருங்க, ஒரு பெரிய கூட்டத்துக்கு பணத்தை அள்ளி வீசி பொய் பரப்புரைகளை செய்யறாருங்க. அதுல நீதி வெல்லும் சொன்னாரே, நீதி வெல்ல எப்படி வெல்லும்? அங்க ஒரு முக்கியமான வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்த வண்டி உள்ள வருது, வெறும் விஜய் வண்டி மட்டும் உள்ள வரல, விஜயனுடைய தொண்டைங்க நிர்வாகி எல்லாரும் வண்டியும் உள்ள வருது. ஏன் நீங்க எல்லாம் கூடயே தானே வர்ற, வெளியே நிக்க வேண்டியதானே, விஜய் பேசிட்டு வந்தோடனே சேர்ந்துக்க வேண்டியதானே? அதுல கூட என் பெருமையை நான் காட்டணும் இந்த கூட்டத்துல, அதுதான் இந்த கும்பலுடைய வேலை. அப்படியே உள்ள வந்ததுனாலதான் இன்னும் பெரிய கூட்டமாயி போச்சு. அதுக்கு வழி விடாதனாலதான் போலீஸ் 4 பேரை காலில் தட்ட வேண்டியதா போச்சு. அதைத்தான் தடியடின்னு இது பண்ணாங்க. போலீஸ் 4 பேர் தட்டினோடனே டிவிக்கு ஆளே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வண்டி போறதுக்கு இடம் விடுறான். பாருங்களேன் இந்த வீடியோவை. அப்ப இந்த நீதி வெல்லும் கும்பல் இவ்வளவு பேரை கொண்டுட்டு இருந்தா கேட்க கூடாதா? நடிகை கேட்கிறாங்க. ஏன் ஒரு நடிகை முதலமைச்சர் ஆகும் போது அந்த முதலமைச்சராக கனவு கண்டவர் செய்த தப்பு ஒரு நடிகை கேட்க மாட்டாங்களா? அவங்க கேட்கறாங்க, நியாயமான கேள்வி. கைது செய்யுங்க, விஜய் எஃப்ஐஆர்ல கொண்டு வாங்க. அதுக்கு போய் அவ்வளவு மோசமா திட்டுறாங்க, அவ்வளவு கேவலமா திட்டுறான். இதெல்லாம் நமக்கு சகஜமா மாதிரிதான். ஏன்னா எல்லா எதிர்கட்சி கும்பலும் உட்கார்ந்து அவமானமா அசிங்கமா பொது வெளியில அரசியல் பேசுற பெண்களை பேசித்தான் இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியிலும் பேசித்தான் தெரியுது. இதெல்லாம் மாத்திக்க வேண்டிய விஷயம். அரசியல் என்பது கருத்தியெல்லாம் முடிஞ்சா பேசுங்க. உங்களுக்கு கருத்தியெல்லாம் எந்த அறிவும் இல்லை என்றால் ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க. அரசியல பங்கேற்க வேணாம், ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க. இல்ல நான் கெட்ட வார்த்தையில திட்டுவேன் அப்படின்னா அது உங்க கட்சி தலைவரை கேவலப்படுத்துற மாதிரி. விஜய் தான் சொல்லியிருக்காரு, எங்கனாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா மோதால அண்ணன் வருவேண்டான் இருக்காரு. இப்ப இந்த அண்ணன் இவ்வளவு அசிங்கமா பேசுறதுக்கு வரமாட்டாரு. ஏன்னா அவரே பிரச்சனையில சிக்கி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரே கட்டில் கடியில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எங்க வந்து ஓவியாவை காப்பாத்த போறாரு? அப்ப நீங்க தானே ஒழுங்கா பேசணும், மரியாதையா நடத்தணும். ஒரு கருத்து சொன்னா உடனே வந்து நீங்க எகிரி அடிப்பீங்களா? இன்னைக்கு ஓவியா போட்டிருக்காங்க ஒரு ட்வீட், குட் மார்னிங் அப்படின்னு போட்டு அசிங்கமான ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்காங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபக்யூன்னு போட்டு அசிங்கமா ஒரு வார்த்தை. என்ன நடக்குதுங்க? யாருமே கருத்து சொல்லக்கூடாது. நான் எல்லா கட்சியும் சொல்றேன், அது திமுகவா இருந்தாலும் தான் எல்லா கட்சியும் சொல்றேன். பொம்பளைங்க கருத்து சொன்னா உடனே போய் அப்பிடுறது, உடனே போய் நின்று கேவலமா பேசுறது, இத மாதிரியான அரசியல். இது தவிர்க்க வேண்டி இருக்கு. இது உங்க கட்சியை பலவீனப்படுத்தும், இது உங்க கட்சியை அசிங்கப்படுத்தும், உங்க தலைவர்களை கேவலப்படுத்தும். அவங்க செஞ்ச 10 நல்லதை தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த ஒரு அசிங்கம் பேசப்படுகிற பொருளா மாறும். அந்த வேலையை முதல்ல டிவிக்காரங்க விடுங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப வெளியில இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்த கூட்டம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாயிடுச்சு, தொண்டைகளே அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனிதான் டிவிகேக்கு இருக்குது சம்பவம்.